இன்று மே மாதம் 1 தொழிலாளர் தினம் கொண்டாடக்கூடிய அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இன்றைய பதிவை ஆரம்பிக்கலாம். ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் தம்மை தாமே அழித்துக் கொண்ட பயங்கரவாதிகளோடு இருந்த மிக முக்கிய சர்ச்சைக்குரிய ஒரு கேரக்டரான சாரா ஜெஸ்மினின் பெயர் மீண்டும் ஊடகங்களில் பேசு பொருளாக ஆரம்பித்திருக்கிறது. சாரா ஜெஸ்மின் சம்பந்தப்பட்ட இதுவரை அறியாத பல விடயங்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. நாம் ஒருமுறை ஈஸ்டர் குண்டு தாக்குதல் விசாரணைகள் என்பது ஒரு பாதாள அறையில் அடுக்கி வைக்கப்பட்ட சடலங்கள் போடப்பட்ட பெட்டிகள் மாதிரி என்றும், ஒவ்வொரு பெட்டியை இழுத்தால் ஒவ்வொரு கதை வந்து விழும் என்றும் உங்களுக்கு சொல்லியிருந்தோம். பயங்கரவாதி சஹ்ரானுக்கு ஒரு கதை, தெய்வல்ல குண்டுதாரி ஜமீலுக்கு ஒரு கதை, சஹ்ரானின் சகோதரரை கொழும்புக்கு அழைத்து வந்து வைத்தியம் பார்த்த மிலேச்சத்தனமான கும்பலுக்கு மற்றொரு கதை, பிள்ளையாரோடு சிறையில் இருந்த தீவிரவாதிகளினுடைய கதை ஒன்று. அந்த தீவிரவாதிகளை முன்னாள் அரசு புலனாய்வு பிரிவின் தலைவரும் இப்போது தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருபவருமான சுரேஷ் சலையுடன் இணைத்து வைத்த மௌலானாவின் கதை ஒன்று. இப்படி ஏகப்பட்ட கிளை கதைகளால் ஆனது இந்த கொடூரம். சாரா ஜெஸ்மினுக்கு என்ன ஆனது? அவர் எங்கே இருக்கிறார்? இந்த மாபெரும் இரத்த புராணத்தில் ஒரு கிளை கதையான சாரா ஜெஸ்மின் விவகாரத்துக்கு வரலாம். சாராவின் கணவர் கட்டுவாப்பிட்டிய ஆலயத்தில் 2019 ஆண்டு ஏப்ரல் 21 வெடித்து கொண்டு இறந்த குண்டுதாரி முகமது ஹஸ்டூன். சாரா ஜெஸ்மின் ஈஸ்டர் குண்டுவெடிப்புக்கு பிறகு, அதாவது ஏப்ரல் மாதம் 26 சாய்ந்த மருதுவில் உள்ள ஒரு வீடு ஒன்றில் தம்மை தாமே அழித்துக் கொண்ட பயங்கரவாத கும்பலுடன் இருந்தவர். அப்போது அந்த வீட்டில் சாரா ஜெஸ்மினுடன் சேர்த்து மொத்தம் 19 பேர் இருந்தார்கள். அந்த பயங்கரத்துக்கு பிறகு உயிருடன் இருந்தவர்கள் 2 பேர் தான். ஒருவர் சஹ்ரானின் மனைவி ஹாதியா, மற்றது ஹாதியாவின் மகள். இறந்து சிதறி போன உடல்களை அடையாளம் காண முதலாவது DNA பரிசோதனை 2019 ஆண்டு செப்டம்பர் 14 செய்யப்பட்டது. இரண்டாவது DNA பரிசோதனை 2021 ஆண்டு மார்ச் மாதம் 3 செய்யப்பட்டது. இங்கே ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட வேண்டும். முதலாவது DNA பரிசோதனைகளின் போது ரணில் மைத்ரி ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. இரண்டாவது DNA பரிசோதனை பெறுபேறுகள் வந்தபோது கோட்டாபய ஆண்டு கொண்டிருந்தார். இந்த 2 DNA பரிசோதனைகளிலும் 16 பேரின் DNAக்கள் கச்சிதமாக பொருந்தியிருந்தன. சாராவின் DNAக்கள் எதுவும் பொருந்தவில்லை. ஆக 19 பேர் இருந்த வீட்டில் சஹ்ரானின் மனைவியும் பிள்ளையும் உயிர் தப்பிய நிலையில் 16 தான் பொருந்தி வந்தது என்றால், மற்றவரான சாரா எங்கே என்ற கேள்வி அப்போது பூதாகரமாக எழுந்தது. சாரா ஜெஸ்மினின் உறவினர்களினுடைய டிஎன்ஏக்கள் சிதறி போயிருந்த உடல்களில் இதனோடும் பொருந்தாததால் சாரா ஜெஸ்மின் தப்பிச் சென்றிருக்கலாம் என்றே முடிவு செய்யப்பட்டது. 2019 ஆண்டு ஏப்ரல் மாதம் 29 எரிகாயங்களுக்கு சிகிச்சை செய்து கொண்டிருந்த போது ஹாதியா கைது செய்யப்படுகிறார். அவர் கொழும்பு குற்ற புலனாய்வு பிரிவின் நேரடி கண்காணிப்பின் கீழ் கொண்டு வரப்பட்டார். ஹாதியா தன்னுடைய சாட்சியத்தில் வெடிப்பு நடந்த பிறகு சாரா ஜெஸ்மினை தான் தெளிவாக பார்த்ததாகவும் அவர் இறக்கவில்லை என்றும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஹாதியாவிடம் இந்த விசாரணைகளை நடத்தக்கூடிய பொறுப்பு வீரசிங்க என்ற துடிப்பு மிகு அதிகாரிக்குத்தான் வழங்கப்பட்டிருந்தது. அப்போது ஆட்சி மாறியிருந்தது. கோட்டாபயவும் கொரோனாவும் ஆண்டு கொண்டிருந்த கருப்பு நாட்கள் அவை. ஈஸ்டர் உட்பட மிக முக்கிய விசாரணைகளில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகள் எல்லாம் பந்தாடப்பட்டார்கள். இன்றைய சிஐடியினுடைய பணிப்பாளர் ஷானி அபேசேகர் ஒரு சாமானிய பியோன் அந்தஸ்துக்கு பழிவாங்கப்பட்டு காலி மாவட்டத்துக்கு மாற்றப்பட்டார். இங்கே பரிதாபம் என்னவென்றால், நல்ல தேகாரோக்கியத்துடன் பணி செய்து வந்தவரும் ஹாதியாவின் விசாரணைகளை முன்னெடுத்து வந்தவருமான போலீஸ் பரிசோதகர் வீரசிங்க கொரோனாவுக்கு பலியானதாக அறிவிக்கப்பட்டதுதான். இதேவேளை செத்துப்போன உடல்களை மீண்டும் தோண்டி எடுத்து DNA பரிசோதனைகள் செய்யுமாறு சுரேஷ் சலே சிஐடிக்கு அழுத்தம் கொடுக்க ஆரம்பித்திருந்தார். சுரேஷ் சலேவை ராணுவ புலனாய்வு பிரிவு தலைவராக மஹிந்த ராஜபக்ச 2013 ஆண்டு நியமித்த போது சிங்கள முஸ்லிம் கலவரம் ஒன்றுக்கான ஏற்பாடா இது என்று பிரகீத் எக்னலிகுடவின் லங்கா நியூஸ் ஒரு கட்டுரை வெளியிட்டிருந்தது. 2014 ஆண்டு தர்கா நகர் எரிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. எக்னலிகுடவும் காணாமலாக்கப்பட்டார். இதே சுரேஷ் சலே 2019 ஆண்டு கோட்டாபய ஆட்சியில் அரச புலனாய்வு பிரிவின் தலைவராக நியமிக்கப்பட்டார். பொதுவாக இராணுவ சேவையில் இருந்த ஒருவர் அரச புலனாய்வு பிரிவின் தலைமை பதவிக்கு நியமிக்கப்படுவது இல்லை. போலீஸ் துறையில் இருந்துதான் நியமிக்கப்படுவார்கள். ஆனால் அந்த சம்பிரதாயத்தை உடைத்து எறிந்த கோட்டாபய ராஜபக்ச எத்தனையோ திறமையான போலீஸ் அதிகாரிகள் இருந்த போதிலும் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலேவை அரச புலனாய்வு பிரிவின் தலைவராக்கினார். பொதுவாக பாதுகாப்பு பேரவை கூட்டங்களில் சிஐடி அதிகாரிகள் அழைக்கப்படுவதில்லை. ஆனால்
ஒரு நாள் திடீரென்று தமக்கு அதில் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு வந்ததாகவும், கோட்டாபய ராஜபக்ச தலைமையில் நடந்த அந்த கூட்டத்தில் சுரேஷ் சலே இருந்ததாகவும், அவர் சாரா ஜெஸ்மினின் DNA மாதிரிகளை பெற்று பரிசோதனைகளை செய்யுமாறு தெரிவித்ததாகவும் சாட்சி பகர்கிறார் முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் ஒருவர். சிஐடியினுடைய வேலைகள் எல்லாம் மந்த கதியில் நடப்பதாகவும், தான் சொல்வது போல யாருமே செய்வதில்லை என்றும் சுரேஷ் சலே தெரிவித்திருக்கிறார். 2 தடவைகள் DNA பரிசோதனைகள் செய்த பிறகு 3வது தடவை செய்வது வீண் வேலை என்று சொல்லி இருக்கிறது சிஐடி. இதை சட்ட வைத்திய அதிகாரியும் ஆமோதித்திருக்கிறார். இதன் போது குறுக்கிட்ட கோட்டாபய ராஜபக்ச, சுரேஷ், இதெல்லாம் உங்களின் தேவைக்காக நடப்பதாக இவர்கள் சிந்திக்க கூடும் என்று சொல்லியிருக்கிறார். கோட்டாபய சுரேஷ் சலேவை பேச விட்டு பார்த்து கொண்டிருந்து விட்டு இப்படி ஒரு முன்னாயத்த கேள்வியை கேட்டிருப்பது இங்கே அப்பட்டமாக புலனாகிறது. சுரேஷ் சலே 3 முறை DNA பரிசோதனை செய்ய வேண்டும் என்பதில் மிக உறுதியாக இருந்ததாகவும், அவருக்கு DNA பரிசோதனைகள் செய்வது என்பது ஒரு பழக்கமாகவே மாறிவிட்டதாகவும் சாட்சி பகர்ந்திருந்தார் அப்போதைய போலீஸ் மா அதிபர் CD விக்ரமரத்ன. சாரா இந்தியாவுக்கு தப்பிச் செல்லவில்லை என்றும், சாரா அந்த இடத்திலேயே இறந்து விட்டதாகவும் சுரேஷ் சலே கூறிக்கொண்டிருந்ததாகவும், முறையாக DNA ஒன்றை செய்திருந்தால் அது உறுதியாகி இருக்கும் என்றும், தான் அவ்வாறு செய்யாததால் தன்னை கடிந்து கொண்டதாகவும் பாதுகாப்பு கூட்டத்துக்கு அழைத்து வந்து கோட்டாபய ராஜபக்ச மூலம் தனக்கு அழுத்தம் கொடுத்ததாகவும் புலம்பியிருந்தார் மற்றொரு பிரதி போலீஸ் மா அதிபர். இந்த நெருக்கு வாரங்களால் தான் இதய நோய்க்குள்ளாகி இதய அறுவை சிகிச்சை செய்து கொண்டதாகவும், தனக்கு பதவி எதுவும் வழங்கப்படவில்லை என்றும், தான் போலீஸ் தலைமையகத்தில் எஞ்சிய நாட்களை கழித்ததாகவும் மேலும் சொல்கிறார் போலீஸ் மா அதிபர். இந்த நிலையில் 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி மீண்டும் அத்தனை உடல்களும் தோண்டி எடுக்கப்பட்டன. இது பற்றி சிஐடியில் கடமையாற்றிய முன்னாள் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருவர் சொல்லும் போது சொல்லுகிறார், 16வது குழியை அடுத்து எலும்பு துண்டுகள் கொண்ட ஒரு கருப்பு நிற பொலித்தீன் பை இருந்ததாகவும், அது 17D என்று அடையாளப்படுத்தப்பட்டிருந்ததாகவும், அது மனித உடலின் கீழ் முதுகெலும்பு என்றும், ஆரம்ப கால DNA பரிசோதனைகளில் அத்தகைய பை ஒன்று இருந்ததை தான் அவதானித்திருக்கவில்லை என்றும் வாக்குமூலம் கொடுத்திருந்தார் இந்த சிஐடி இன்ஸ்பெக்டர். அப்படி என்றால் இந்த பொலித்தீன் பை எப்படி திடீரென்று குழிக்குள் வந்தது? அதை கொண்டு போய் வைத்தவர்கள் யார்? விடை தெரியாத இந்த $1 மில்லியன் கேள்விக்கு இப்போது சிஐடி விடை கண்டுபிடித்து விட்டதா என்று தெரியவில்லை. எடுத்துக்கொண்ட மாதிரிகளை எல்லாம் அள்ளி மீண்டும் DNA பரிசோதனை ஆரம்பமானதாக அறிவிக்கப்பட்டது. இது தொடர்பான சம்பூர்ணமான அறிக்கை 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி கல்முனை நீதிமன்றத்துக்கு அனுப்பப்பட தயாராக இருந்த நிலையில் போலீஸ் மா அதிபர் CD விக்ரமரத்னவும் அரசு புலனாய்வு பிரிவின் தலைவர் சுரேஷ் சலேவும் ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு வந்து குறித்த அறிக்கையை பெற்றுக்கொண்டு சென்றதாகவும், அந்த அறிக்கை அவர்களின் கைகளுக்கு போன அடுத்த நொடி போலீஸ் ஊடக பேச்சாளர் சாரா இறந்து விட்டதாக ஊடகங்களை கூட்டி அறிவித்ததாகவும் தெரிவிக்கிறார் சிஐடி இன்ஸ்பெக்டர். அது ஒரு அதிர்ச்சியான பிரேக்கிங் செய்திகளால் அதிர்ந்த ஒரு நாள். சூரியன் மேற்கில் உதித்தது போல இருந்தது. சாரா ஜெஸ்மினின் உடல் பாகங்கள், அதாவது 17D பொலித்தீன் பையில் இருந்த கொஞ்சோண்டு எலும்புகள் DNA பரிசோதனையில் பொருந்தியதாகவும், சாய்ந்த மருது வீட்டில் சாரா இறந்து விட்டதாகவும் அறிவிக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 9ஆம் தேதி கோட்டாபய ராஜபக்ச மக்கள் எழுச்சியை தாங்க முடியாமல் பதவியை போட்டுவிட்டு ஓடினார். அதன் பிறகு ரணில் ஜனாதிபதியானார். ஆனால் அரச புலனாய்வு பிரிவின் தலைவராக சுரேஷ் சலே அப்படியே தொடர்ந்தார். ஸ்காட்லாந்து போலீஸை அழைத்து ஈஸ்டர் குண்டுவெடிப்பு பற்றிய விசாரணைகளை மேற்கொள்வதாக கூறியவர்தான் இந்த ரணில். ஸ்காட்லாந்து எப்படி போனாலும் அவர் சுரேஷ் சலேவின் பதவியை கூட பறிக்க முடியவில்லை. ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு இத்தனை ஆர்வமாய் பதவி நிலையில் முதற்தர நிலை அதிகாரிகள் இருவர் வந்து ஒரு சாமானிய பியோன் போல DNA பரிசோதனை அறிக்கைகளை பத்திரமாக பெற்றுச் செல்கிறார்கள் என்றால் என்ன அர்த்தம் என்று நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள். உலகத்தில் இப்படி ஒன்று எங்கேயும் நடந்ததாக யாரும் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பும் இல்லை. 99.9999% சாராவின் DNA பொருந்துவதாகத்தான் அன்றைய ஊடக சந்திப்பில் அறிவிக்கப்பட்டது. பேசாமல் 100 என்றே சொல்லி இருக்கலாம். எதற்கு தசமத்துக்கு வலப்பக்கத்தில் 4 9களை போட்டு நீண்ட வசனம் எழுதினார்கள் என்று புரியாது. இத்தனை உறுதியாக சொல்லப்பட்ட இந்த விவகாரம் ஒரு அப்பளமாக 2025ஆம் ஆண்டு நொறுங்கி போனது. அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியானதும் சுரேஷ் சலேவை துரத்தினார். மீண்டும் விசாரணைகள் புது வடிவம் பெற்றன. ஷானி அபேசேகர சிஐடி நாட்காலியில் உட்கார்ந்தார்.
குண்டுவெடிப்பின் பின்னர் சாரா கல்முனைக்கு சென்று அங்கிருந்து மட்டக்களப்பில் வெள்ளாவளியில் இருக்கக்கூடிய தன்னுடைய உறவினர் வீட்டுக்கு சென்று அங்கிருந்து மாங்காட்டுக்கு சென்று மன்னார் வழியாக இந்தியாவுக்கு தப்பிச் சென்றதாக போலீஸ் விசேட பணியகத்தின் புலனாய்வு அதிகாரி ஒருவர் சாட்சியம் அளித்திருக்கிறார். பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால இது பற்றி பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது சாரா ஜஸ்மின் இறந்திருப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்றும் விசாரணைகள் அவர் உயிருடன் இருப்பதாகவே சொல்வதாகவும் தேவைப்பட்டால் பகிரங்க பிடியாணை பிறப்பிக்கப்படும் என்றும் சொல்லியிருந்தார். இதேவேளை பிரியதர்ஷன ஹேரத் என்ற கல்முனைக்கு பொறுப்பான போலீஸ் அதிகாரி புலனாய்வு ஊடகவியலாளர் தரிந்து ஜெயவர்தனவுக்கு ஒரு நேர்காணல் ஒன்றை வழங்கியிருக்கிறார். 1 மணித்தியாலத்துக்கும் அதிகமான இந்த நேர்காணலில் பல முக்கியமான விடயங்கள் சொல்லப்படுகின்றன. மிக முக்கியமாக அன்று சாய்ந்தமருது வீட்டில் நடந்த அந்த வெடிப்பு சம்பவம் பற்றி மிகவும் விளக்கமாக அவர் பல விடயங்களை சொல்லியிருக்கிறார். சாய்ந்தமருது வீட்டில் இருந்த அனைவருமே வெடித்துக் கொண்டு சாகவில்லை என்பது அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை வைத்து பார்க்கும்போது புரிகிறது. மிக முக்கியமாக அந்த வீட்டுக்கு வெளியே இறந்து கிடந்த 2 பேர் அருகில் இருந்து சுடப்பட்டு இறந்ததற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்ததாகத்தான் தெரிவதாக சொல்லுகிறது. அதை விட முக்கியமாக அந்த மரண ஆய்வு அறிக்கையிலும் கூட அதுவே சொல்லப்பட்டும் இருக்கிறது. தாங்கள் அந்த இடத்துக்கு செல்வதற்கு முன்னர் பெரும் ஒலியை எழுப்பியவாறு ஒரு மோட்டார் சைக்கிள் சீறிக்கொண்டு சென்றதாகவும் தன்னோடு இருந்த இராணுவத்தினர் அதை நிறுத்த எதுவும் செய்யவில்லை என்றும் அவர் கூறுகிறார். அந்த பகுதி முழுமையாக இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்ததை அவர் உறுதியாக சொல்லுகிறார். மேலும் உடல்கள் சிதறி போயிருந்த அந்த சாய்ந்தமருது வீட்டில் இருந்த போலீசாரான தம்மை இராணுவத்தினர் விரட்டி அடித்ததாக சொல்லுகிறார். வெளியேற்றவில்லை, விரட்டி அடித்தார்கள் என்று குறிப்பிட்டு சொல்லுகிறார். பொதுவாக இப்படி ஒரு கொலை நடந்தால் அந்த இடத்தை போலீஸ் ஆளுகைக்குட்படுத்திக் கொள்வது வழமை. ஆனால் அதிசயிக்கத்தக்க வகையில் இராணுவ பிரசன்னம் இருந்ததாகவும் சொல்கிறார் பிரியதர்ஷன ஹேரத். இது எல்லாவற்றையும் விட அதி முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது. தரிந்து ஜெயவர்தன ஒரு காணொளியில் சாரா ஜஸ்மின் பழைய பெயரான புலஸ்தினி என்ற நாமத்தில் அவருடைய தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை பயன்படுத்தி 2020 மார்ச் மாதம் 5 ஒரு சிம் கார்டு கொள்வனவு செய்திருந்ததாக தெரிவிக்கிறார். இந்த சிம் கார்டை வாங்கியது யார், அதிலிருந்து யார் யாருக்கு அழைப்புகள் சென்றன என்ற எந்த விபரத்தையும் தரிந்து விலாவரியாக வெளியிடவில்லை. சிம்மில் இருந்து சில இலக்கங்களுக்கு அவுட் கோயிங் அழைப்புகள் போயிருப்பதாகவும், ஆனால் அந்த பக்கம் இன்கமிங் அழைப்புகளில் அவை எதுவும் பதிவாகவில்லை என்று அபூர்வ தகவல் ஒன்றை வெளியிட்டிருந்தார் தரிந்து. சாரா ஜஸ்மினின் ஐடி கார்டை உபயோகித்து சிம் ஒன்று கொள்வனவு செய்யப்பட்டிருக்கிறது. மற்ற பக்கம் இன்கமிங் அழைப்புகள் அழித்தொழிக்கப்பட்டிருக்கின்றன. இன்று இந்த ஈஸ்டர் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. பாதாள அரசுடன் மக்கள் அரசு நேரடியாக மோதி கொண்டிருக்கிறது. ஒரு தீர்மான அறிவிப்பு இந்த வருடத்துக்குள் வரும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. அடுத்த ஏப்ரல் 21க்கு முன்னர் இறந்த அத்தனை பேருக்கும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கும் நீதியை நிலைநாட்டுவோம் என்று சொல்கிறார் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பேரிஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.